பார்த்து பார்த்து பார்த்து. ஐயோ பர்கூர் மலை மாடுகள் ஃபுல்லாக பட்டி போல் அடைச்சி வச்சுருக்காங்க. சரியான சகதைங்க. தீனி கூட மாடு திங்காமல் எல்லாம் நிற்கிது உள்ள. பாவம் ரொம்ப. மாட்டோட தரவு பேசிகிட்டு இருக்காங்க. தூக்குறாங்க இப்ப. தூக்கிட்டாங்க. அந்தியூர்ல நிறைய கழி விற்கிறாங்க. கோயிலுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்து போவாங்க. தடி விற்க என்ன ரேட்லங்க கொடுக்குறீங்க? 100 ரூபா. ஓகே. இதெல்லாம் டிசைன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இல்லை மழை பெஞ்சு ஒலையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்லி டேவிட்சன் பைக் நிற்குது. மைசூர் மைசூர்லேருந்து காட்டியாவாடி. சரி. இது கண்ணு என்ன ஒரு மாதிரியாக இருக்குது? இது வெள்ளை கண்ணு. ரெண்டும் வெள்ளி கண்ணு. ஆமாம். காட்டியாவாடிக்கு ரைட்டு ஜாஸ்தி, நாட்டு குதிரைக்கு கம்மி. இது 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய். இப்போ ரணகலமாக இருக்குங்க. எல்லாமே பாதிப்பு. இப்போ ஒரு மழை தொடர்ந்து 2 நாள் வந்ததால் எல்லாமே பாதிப்பு. சர்வீஸ் ஃபீல் வர்றாரு அண்ணா. கண்ணு வந்து வெள்ளி கண்ணுங்களா? ஆமாண்ணா, இது வெள்ளிக்கண்ணு. சரிங்க. நல்லா டான்ஸ் ஃபுல்லாக குதிரை. ஜீப்பு மட்டும்தான் இந்த அந்தியூரில் குறுக்க நேரக்க போயிட்டு வந்திருக்கு. ஜீப்பும் டிராக்டரும். என்னையா பெரிய ஊர் பெரிய திருவிழான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு திருவிழா நம்ம அந்தியூரில் நடக்குதுங்க. தூக்குத்தேர் தூக்கிட்டு வராங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள், இவ்வளோ பெரிய திருவிழாவை நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயும் பார்க்க முடியாது. பிரம்மாண்டமான தூக்குத்தேர். அதுக்கப்புறம் 10 நாள் நாட்டு மாட்டு சந்தை, குதிரை சந்தை நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஊர் அந்தியூர். குதிரை நிறுத்தி கிடந்தாங்கண்ணா. குதிரையெல்லாம் வேண்டிட்டு விட்றாங்க. இது பேர் தாரை வாத்தியம், பாரம்பரிய வாத்தியங்க. இந்த காலத்துலேருந்து வாச்சிட்டு இருக்குங்க. ஆமாம், சாமியை கூப்பிட்டு அழைச்சிட்டு வர்றதுக்காக. சாமி குருநாதர் பார்த்தீங்கன்னா கையில் வெள்ளி வேலு, வெள்ளி வாள் வச்சுட்டு கூறு கட்டிலாம் வச்சுட்டு இருக்காரு. எல்லாமே வெள்ளி மரத்தில் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாரு. மழையால வளைஞ்சு போகுதுங்க தேர். நேரம் ஆக்கிக்கிறாங்க. முன்னாடி போய்க்கோங்க. அந்த தேர் அங்க நிக்குது. வச்சுட்டாங்க. பாருங்க எவ்வளவு பேர் தூக்கிட்டு வராங்க பாருங்க. இந்த வியூவை பாருங்க. இப்போ நம்ம தேரை பார்த்துட்டு அப்படியே மாட்டு சந்தை, குதிரை சந்தை நடக்கிற அந்த இடத்துக்குள்ளே போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொன்னமரத்தான் திருக்கோயில் செல்லும் வழின்னு இருக்குது. அது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். இந்த 2 சைடும் கடை இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டா மாட்டு சந்தை, குதிரை சந்தைங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதோட ஒவ்வொரு தொகுப்பாக இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. எவ்வளோ கொடுத்து மாடுவாங்க சொல்லுங்க. காசை கொடுக்க பிரச்சனை இல்லைண்ணா. எங்களுக்குள்ள பணத்தை பற்றி பேச இல்லை. நான் 50,000 கொண்டு வந்தேன். பெரிய 4 நாளாக செலவு பண்ணிக்கிறேன். ஓ மிச்சத்து கொடுத்துக்கிறேன். எத்தனை மாடு வாங்க போறீங்க இப்போ? நாங்கள் ஒரு 6 மாடு வாங்க போகிறோம். நல்ல மேட்டு மாடு வாங்க போகிறோம். ஓ சரி. பறக்கிற மாடுங்க இருக்கா? பறந்தே போகுது. நிலத்துல முட்டாமையே போற மாடு இருக்குதுங்க. ஆனா அந்த நோட்டம் போட்டு வாங்குவோம். ஐயா அதெல்லாம் சேகரனுக்கு தான் மட்டும் தெரியும். போதுமா? அந்த கூர்ல மாடு வாங்கினா தான் சொல்றேன். நான் எல்லாம் வந்து இவரு கூட வந்து இவர் எனக்கு குரு. அத மாதிரி புரிஞ்சுக்குங்க. சரி.
நாங்க 2 பேர் பாலிசினே எதிர் ஐயா நாங்கள் இன்னொன்று இப்பவும் சொல்கிற கேளுங்க, குழந்தை கண்ணு பால் விட்ற கண்ணு ஓட்டணுங்க. போதுமா? சரி. அந்த மாடு நான் சொன்னா அவர் மறுக்கவே மாட்டாரு. சரி, இதுதான் நான் வாங்கினேன். ஒரு குதிரைகள் சந்தை, மாட்டு சந்தை இருக்குல்ல, அதில் உள்ள குதிரைகளுக்கெல்லாம் போட இங்கே உள்ள லோக்கல் கிராமத்துவாசிகள் வந்து புல்லெல்லாம் அறுத்துட்டு வந்து விற்பனை செய்கிறாங்க. ஒரு கட்டு 100, 200, 250 வரையும் விற்பனை செய்வாங்க. அருங்கம்புல் நிறையா போதுங்க இங்கே. அதெல்லாம் தட்டுப்பாடுங்கிறதால அதை ஒரு வச்சு ஒரு நல்ல ஒரு வியாபாரம் பண்ணிக்கிறாங்க. பா ஏய் அப்படியே அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சொல்லுங்க. உங்களை சுற்றி ஒரு சின்ன மாடு இருக்குது, அதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாட்டோட பேர் என்ன இனம் இது? ஏனுங்க இது காங்கேயத்துக்கு பொங்கனூர் கிராஸுங்க. பொங்கனூர் கிராஸ். இதோட உயரமே உள்ளதாண்ணா? ஆமாங்க. இது இப்போ காலையே பசுங்களாண்ணா? பசுங்க. இருந்தாலும் அந்த விரட்டல் குணம்லாம் இருக்குங்கண்ணா. இது ஏனுங்க விரட்டல் பாருங்க, ஆளை மிரட்டுது. ஏனுங்க 2 பல்லு 5 மாதம் சென்னைங்க. ஓ 2 பல்லு 5 மாதம் சென்னை. ஆமாம். ஓகே. இது இப்போ கறக்குங்களாண்ணா? பால் கறக்குமுங்க. எவ்வளோங்கண்ணா கறவை? உறுதியா 2 படி வரும். 2 லிட்டர் அது பாருங்க. இது ரேட் என்னென்ன சொல்கிறீங்க? ஏனுங்க 65 ரூபா சொன்னேங்க. 65,000. இது எதுக்கு வாங்கிட்டு போய் என்னென்ன யூஸ் பண்ணலாம் நம்ம? எல்லாமே பாலுக்கு, சோக்கு. ஆமாங்க. வீட்டு வாசலில் போய் நிறுத்த? ஆமாங்க. சரி சரிங்கண்ணா. எத்தனை மாடுன்னு அந்தியூருக்கு கொண்டு வந்தீங்க? ஏனுங்க ஒரு 45. 45. இதில் இந்த மாடு எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? ஒன்று தான் கொண்டு ஒன்றே ஒன்று தான். ஓ சரி சரி. பொங்கனூர் காங்கேயம் கிராஸ். ஓகே. மாட்டுக்கான எல்லா கயிறும் இங்கே வித்துட்டு இருக்காங்க. கரம்பு, குதிரை, மாடு எல்லாத்துக்கும் மணி, மூக்கணாங்கயிறு, கழுத்து கட்டி எல்லாம். சலங்கெல்லாம் நிறையா இருக்குது. குதிரைக்கான பெல்ட்டு எல்லா A to Z இங்கே விற்கிறாங்க. அது போல் சாப்பாடு, தேங்காய் பால் கடை எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குதிரை வருதுங்க, போனி குதிரை. எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க. ஷோ போயிட்டு வருதுங்களாண்ணா? சின்ன பாப்பா சூப்பராக குதிரை ஓடிட்டு போயிட்டு இருக்கு. ஜம்முன்னு ஓடிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க பாப்பா. பார்த்தீங்கன்னா ஆர்ஸ் ஷோ நடக்குது. அதுக்கு ஃபுல்லாக ப்ரைஸ் கப்பு எடுத்துகிட்டு வராங்க. அந்த டிராக்டர் ஃபுல்லாக மாட்டிக்கிச்சு பாருங்க. டிராக்டர் ஃபுல்லாக கப்பு. மழை பெஞ்சுது, மழையில் சகதியில் மாட்டிக்கிட்டு நிற்கிது. Next horse owner Dhanavarsan, colt name Ram. இங்கே உள்ள குதிரைகள் எல்லாம் அந்த ஷோக்கு வந்திருக்கு. அதோட ஒவ்வொரு நேமு, அதோட ஒரிஜினாலிட்டி சுழி, அதை தீத்து கலரு எல்லாத்தையும் செக் பண்ணி இப்போ எல்லாத்தையும் மையப்படுத்தி நிறுத்திட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அதோட போட்டிகள் நடக்க போகுது. ஷோக்கு ஒவ்வொரு குதிரையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க. ஐயோ ஓ பார்த்து பார்த்து பார்த்து. பார்த்தீங்கன்னா இப்போ பிடுங்கிக்கிச்சு. அதை கட்டுப்படுத்தி, காதை பிடிச்சி கட்டுப்படுத்தி இப்போ நிற்கிறாங்க அந்த சேத்துல. நல்ல மழை பெஞ்சு ஒலையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்லி டேவிட்சன் பைக் நிற்குது. வண்டி ஓட்டினா பறக்குங்க அப்படியே. உழப்பி வச்சுருக்காங்க இந்த இடத்தையே. ஆனால் இந்த குதிரை எந்த ஃபார்ம்லேருந்து அந்தியூர் வந்து? ஏடிவி ஃபார்மில் இருக்கு. ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஈரோட்டில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓ சரி. ஓகே. இவரோட இது என்ன? இது நேம் என்ன? இது என்னென்ன செய்யும்? இவர் பேர் வந்து பாய். என்னங்கண்ணா? பாய் இவர் பேர். ஓ பாய். ஆமாம். ஓ சரி. நல்ல கேரக்டரு, எந்த பழக்கமும் இல்லை, நல்ல குட் பாய், பாசம்தான் எல்லாத்துக்குமே. ரைடிங் வந்து பக்கா ரைடிங். குழந்தைங்கலேருந்து எல்லாருமே ஓட்டுவாங்க. ஸ்கூலில் வந்து கிளாஸ் எடுத்துட்டு ஸ்கூல் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஆமாம். ஓகே ஓகே. எத்தனை வயசுக்குண்ணா ஆகும்? இவருக்கேனா ஒரு 4 வயசு இருக்கு. இவர் வந்து நம்ம செல்லப்பிள்ளை. ஓகே. இது கண்ணு வந்து வெள்ளி கண்ணுங்களா? ஆமாண்ணா, இது வெள்ளிக்கண்ணு. சரி சரிங்க. நல்லா டான்ஸ் உள்ள குதிரை. இது வந்து ஒரு இடத்துல வந்து விற்பனைக்கு வசரம் கொடுத்துருந்தோம். ஓ சரி. கொஞ்சம் பார்த்துக்க முடியாம ஒரு இதனால உடம்பு இழைச்சி இதாயிட்டாரு. இப்போ நம்மள்ட்ட வந்திருக்காரு. ஒரு 2 மாசம் தான் போகுது. இப்போதான் உடம்பு தேத்திருக்கோம். அந்தியூர் சந்தையில சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க அந்தியூர் சந்தைக்கு வருஷம் எதுக்கு வரீங்க?
நம்ம வருஷம் வருஷம் வர்றதை வந்து காம்படிஷன் வைப்பாங்க. ஹார்ஸ் ரைடிங் காம்படிஷன். நம்ம குதிரை சேல்ஸ் அந்தளவு எடுத்துன்னு வந்து வைப்போம். காம்படிஷனுக்கு வந்து நம்ம ஆளுங்க போவாங்க. போய் பார்த்துட்டு அடிக்கடிக்கு போகிறது. இது வந்து ஒரு கலை அப்போலேருந்தே இருக்குது. எப்பவுமே நம்ம வந்துட்டு தான் இருப்போம். வருஷம் வருஷம் வந்து பார்ப்போம். அதனால் பார்க்க வந்து. உங்கள் கான்டாக்ட் நம்பர், உங்கள் ஃபார்ம் நேம் சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து ATF ஃபார்மு. கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே சைடில் கொடுத்துருவோம். சரி, நம்பர் சொல்லிடுங்க. 87 78 76 45 94. ரொம்ப தேங்க்ஸ். ஜீப்பு மட்டும்தான் இந்த அந்தியூரில் குறுக்க நேரக்க போயிட்டு வந்திருக்கு. ஜீப்பும் டிராக்டரும். ஏன்னா மாட்டோட தரவு பேசிகிட்டு இருக்காங்க. மைக்க போடுங்க. மாடு வாங்கியிருக்கீங்களா? என்ன மாடு, என்ன கண்ணுங்கண்ணா? காலக்கண்ணு. காங்கேயம் காலை. எவ்வளோ பேசி எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க? இது 14,500 வாங்கியிருக்கீங்க. எந்த ஊருக்கு போகுதுங்கண்ணா அந்தியூர்லேருந்து? இது மொடக்குறிச்சி. எந்த டிஸ்ட்ரிக்ட்? ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஓ, ஓகே ஓகே. நம்ம கிராமத்தையே சொல்லுங்க. மொடக்குறிச்சி. இப்போ 14,500. சரி சரி. எதுக்குங்கண்ணா பயன்பாடு? விவசாயத்துக்கு தானுங்க. இன்னொரு கண் இருக்குது. உழவுக்கு ஜோடி பார்த்து வாங்கிட்டு போய். ஓ சரி சரிங்க. இந்த சந்தையோட சிறப்பு என்னங்கண்ணா? ஆனால் சிறப்பு என்னன்னாங்கன்னா நாட்டு மாடு, குதிரை, இது மட்டும் தாங்க. ஓகேங்கண்ணா. நீங்க இப்போ அந்தியூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. உங்க பின்னாடி நிறைய மாடுகள் இருக்கு. உங்க மாடுகள்? ஆனால் எல்லாம் நம்ம மாடு தான். எந்தெந்த மாடுகள் கொண்டு வரீங்க? ஆனால் காங்கேயம் நாட்டு மாடு மட்டும் தான். ஒன்லி காங்கேயம்? காங்கேயம் மட்டும் தான். ஏங்கண்ணா காங்கேயம் மட்டும் கொண்டு? ஆனால் எங்க ப்ரீடிங் அதுங்கண்ணா, காங்கேயம் ப்ரீடிங். எங்கள் ஏரியாவுக்கு அதுதான் பிடிச்சது. எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? நான் 20 கொண்டு வந்தேன். எல்லாம் விற்பனைக்கு தான்? நான் எல்லாமே விற்பனை தான். சரிங்கண்ணா. ஒரு 4-5 மாடுகளை பத்தி சொல்றீங்களா? ஆனால் இது அது செவலை, அது மயிலைங்க. அது செவலை மயிலை. ஓ சரிங்கண்ணா. அதெல்லாம் எதுக்கு பயன்படும்? ரேட் என்னங்கண்ணா? ஆனால் 60 ரூபா சொன்னுச்சுங்க. 58 கொடுத்துருக்குங்க. 58 கொடுத்துருக்குங்க. ஓ சரி சரிங்க. இப்போ அது வந்து ரேக்ல ரேஸ்க்கு எடுத்துட்டு போறாங்க. ரேக்ல ரேஸ் எடுத்துட்டு போறாங்க. பின்னாடி இருக்கிற இப்போ விலை பேசி முடிச்சிருக்கீங்க. அது விவசாயத்துக்குங்க. பழக்கி ஏர் ஓட்டுறதுக்குங்க. சரி சரிங்கண்ணா. இந்த கன்றுலாண்ணா? ஆனால் இது சேல்ஸ் இல்லைங்க. வாங்கி கட்டி இருக்குங்க. வீட்டுக்கு நீங்க வீட்டு வாங்கி கட்டி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு. சரி, இப்போ ஒரு காங்கேய மாடு வாங்கணும், என்னென்னலாம் பார்த்து வாங்கணும்? ஆனால் சுழி பார்க்கணுங்க. அது காட்டுறீங்களாண்ணா? அண்ணா இது நெத்தி சுழி சொல்லுவாங்கண்ணா. சரிங்கண்ணா. இது பொடனி சுழி இந்த இடத்துல இருக்குங்க. பொடனி சுழி. பொடனி சுழி. திமிழ் கட்டு பார்ப்பாங்கண்ணா. கொம்பு சீர் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. தலையெல்லாம் நல்லா இருக்கான்னு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லட்சணம்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னங்கண்ணா? காங்கேய லட்சணம் அருந்தாடை இருக்கணுங்கண்ணா. நல்லா இருக்குங்க. அப்படின்னாங்க. ஆனால் இந்த தாடை வந்து அந்த கண்ணுக்கு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அருந்தாடையா சின்னதாக சன்னமாக வருங்க. ஓ சரிங்கண்ணா. அதுக்கப்புறம் பெருசாக இது பார்க்கறது இல்லைங்கண்ணா. அவ்வளோதாங்க. சரி, உங்கள் காங்கேய மாடுகள் வாங்கினா உங்கள் நம்பர் சொல்லுங்கள். கான்டாக்ட் நம்பர் வந்து 9976266746. பேர் சதீஷ். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க அந்தியூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. பக்கத்துல 2 கழி எடுத்துட்டு நிக்கிறீங்க. எதுக்கு இந்த கழி ஃபர்ஸ்ட்? மாடு கண்ணு அதிகமா இருக்கிறதால தட்டி மாடு பொதுன்னு முட்டை வரும். ஓ சரி சரிங்கண்ணா. நீங்க இப்ப எதுக்கு வந்தீங்க அந்தியூர் சந்தை? மாடு பெரிய மாடு வாங்கியிருக்கோம், கண்ணுக்குட்டியும் வாங்கியிருக்கோம். வாங்கி கொடுப்பாங்க. அவங்க முக்கியமான ஒரு அதனால இவர் வச்சுட்டு நாங்கள் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஓ சரி சரி. அதனால வாங்கி ஒரு மாமன் கூட எல்லாரும் வாங்கியிருக்கோம். ஓ சரிங்க. நாங்களும் இப்போ ஒரு 10 ஜோடி வாங்கியிருக்கோங்க. 10 ஜோடி ஆளுக்கு இல்ல, 10 ஜோடி மொத்தத்தில் வாங்கியிருக்கோம். எவ்வளவு ரேட் இப்போ எப்படிங்க? மழை வேற இருக்கு, ரேட்லாம் எப்படி போகுது? எல்லாம் ஒரு 75 70 60 அதிகமா இருக்குங்கிறீங்க? விலை அதிகமாக தான் இருக்குது. விலை அதிகமாக தான் இருக்குது. விற்பனைக்குலாம் எப்படிங்கண்ணா? மக்கள் கூட்டம் இந்த வருஷம் வந்திருக்கா? நிறைய மக்கள் கூட்டம்லாம் நிறைய வந்திருக்குங்க. வந்திருக்காங்க. மாடு வித்துட்டு மாடுகள் அதிகம் இல்ல. கண்ணுங்க தான் இருக்குது. ஓ பெரிய பெரிய மாடுகள் இல்ல. ஓ சரி. கட்டி மாடுகளும் கொஞ்சம் குறைவா இருக்கு. வெள்ளை கூட்டத்துல கொஞ்சம் குறையுது. மற்றபடி எல்லாம் மாடு எல்லாம் வரவேற்பு பரவாயில்ல. ஓ சரி. குதிரைங்களும் கொஞ்சம் மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் வரவேற்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓ மழை வந்ததால். ஆமா. ஓ சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. வணக்கம். சந்தையில பாத்தீங்கன்னா இந்த குதிரை எல்லாரும் சுத்தி வந்தாங்க. காரணம் என்ன? இது விற்கிறதுக்கு எடுத்து கொண்டு இருக்குது. மைசூர்ல இருந்து. ஏன் எல்லாரும் இதே பார்த்துட்டு இருந்தாங்க? என்ன ரீசன்? இது காட்டியாவாடி. சரி. இது கண்ணு என்ன ஒரு மாதிரியா இருக்கு? இது வெள்ளை கண்ணு. ரெண்டும் வெள்ளி கண்ணு. ஆமா. அதெல்லாம் ரேட் அதிகமா? இது காட்டியாவாடிக்கு ரேட் ஜாஸ்தி. நாட்டு குதிரைக்கு கம்மி. இது 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய். எவ்வளவு கேட்குறாங்க? இது கேட்டுறது 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் கேட்டுறது. கட்டுப்படி ஆகல. எவ்வளவு வந்தா கொடுப்பீங்க? ஒரு 5 ரூபா கம்மி ஆகுனா 1 லட்சம் ரூபாய். எவ்வளோ ஹைட் வளரும்? இது இப்போ பல் போட்டு இல்லை, குட்டி. இது இன்னும் ஹைட் வரும்.
இந்த ஹைட்டுக்கு வரும். ஓ வரும். பார்த்தீங்கன்னா மாடுலாம் உள்ளே நிற்கிது. பர்கூர் மலை மாடுகள் ஃபுல்லாக பட்டி போல் அடைச்சி வச்சுருக்காங்க. சரியான சகதைங்க. தீனி கூட மாடு திங்காமல் எல்லாம் நிற்கிது உள்ளே. பாவம் ரொம்ப ஃபுல்லாக. பல்லு பிடிச்சி பார்க்குறாங்களாண்ணா? பல்லு பிடிச்சி பார்க்குறாங்க. ஐயோ வெளியூரா பல்ல எத்தனை மட்டும் பாரு 9 பல்லானு 4 பல்லு 6 பல்லு உள்ள வச்சா 6 பல்லு உள்ள வச்சுக்கிட்டு இருக்கு 60 முடிஞ்சு ஆனால் இந்த வருஷம் நான் வாங்குறீங்க உழவுக்கு? ஓ சரி சரி. இதெல்லாம் பழகின மாடுங்களா இல்லை பழகிக்கணும்? என்ன மாடு வாங்க வந்திருக்கீங்க? நாங்கள் அந்தூர் மாடு வாங்க வந்திருக்கோம். ஓ நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. எதுக்காண்டி வாங்க வந்திருக்கீங்க? வருஷம் வாங்குவோம். இல்லை எதுக்காண்டி பர்பஸ்? ஏர் ஓட்ட, வண்டி ஓட்ட. அதுக்கு ரேட்லாம் எப்படி இருக்கு? ரேட்லாம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கு. கூடுதலாக தான் இருக்கு. அதெல்லாம் இப்போ வாங்கல ஒன்று இந்த வருஷம். வாங்க முடியல. சரி சரிங்க. பார்த்துட்டே இருக்கோம். செட்டான வாங்கி. சரி ஓகே தேங்க்ஸ். பார்த்தீங்கன்னா அந்தியூரில் நிறைய கழி விற்கிறாங்க. ஐயா இதெல்லாம் என்ன கழிங்க ஐயா? இதெல்லாம் என்ன கழி? மூங்கிலா? எதுக்கு விற்கிறது இது? எதுக்கு கோயிலுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்து போவாங்க. பார்த்தீங்கன்னா தடி விற்கிற என்ன ரேட்டில்ங்க ஐயா கொடுக்குறீங்க? 100 ரூபா. ஓ ஓகே ஓகே. இதெல்லாம் டிசைன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே ஃபுல்லாக வீடியோ போட இதெல்லாம் மாட்டுக்காரங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்களாம். பாரம்பரியமாக வாங்குறது. ஃபுல்லாக இது போல் கடைகள் வச்சு நிறைய பேர் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் பேருங்க ஐயா? வெங்கடசாமி. ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. குழந்தைங்க சிலம்பாட்ட ஆடுறதுக்கு. ஓ அதுக்காண்டி வாங்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மைசூர் லம்பாடி மாடுகள் தான் இருக்குது. எல்லாம் இப்போ வண்டி பழக்கிறதுக்கோ இல்லை நம்ம எருதுக்கட்டுக்கோ இதெல்லாம் வச்சு பயன்படுத்திக்கலாம். எல்லாம் அழகழகாக ஹைட்டாக ஒயிட் கலரில் சிமெண்ட் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. சொல்லுங்கண்ணே. இப்போ நம்ம அந்தியூரில் பெரம்பெல்லாம் வித்துட்டு இருக்கீங்க, இதை பற்றி சொல்லுங்கள். இது எதுக்காண்டி விற்கிறீங்க? இதுக்குன்னு இது மாடு ஓட்டுறதுக்காகங்கண்ணே, குழந்தைங்க விளையாடுறதுக்காகும். எப்படிங்க இது எது மாடு வச்சு? மாடு வந்து குதிரை வண்டி ஓட்டலாம், ஏறு மாடு ஓட்டலாம், வண்டி மாடு ஓட்டலாம், எல்லாமே ஓட்டலாம். குழந்தைங்க அதிகமாக வந்து விரும்பி வாங்குறது வருஷத்தில் ஒரு நாளைக்கு வந்தாங்கன்னா வந்து இது அதிகமாக விரும்பி வாங்குறாங்க. ஆமாம் எப்போவுமே வருஷத்தில் ஒரு நாளைக்கு எல்லா ஊருக்கார். இது எது எடுத்தாலும் 50 ரூபாங்கண்ணே. இது எடுத்தாலும் 50 ரூபா. ஒவ்வொன்றும் 50 ரூபாங்கண்ணே. இது நாங்கள் எல்லா ஊரும் இந்த மாதிரி தேர் கடை நடக்கிற பக்கம் எல்லா ஊருக்கும் போவோம். என்ன நம்பரு? இருக்குண்ணே. 98 65 450 975. கலர் குதிரை எல்லாமே விளையாட்டுக்காரர் எல்லாமே வாங்குறாங்க. எல்லாருமே வாங்குறாங்க. ஏன்னா பேப்பரில் வருமா டிவியில் வருமா? டிவியா? சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க. சரிங்கண்ணா. அந்தியூர் சந்தையை பார்த்திங்கன்னா இப்போ ரணகலமாக இருக்குங்க. எல்லாமே பாதிப்பு. இப்போ ஒரு மழை தொடர்ந்து 2 நாள் வந்ததால் எல்லாமே பாதிப்பு. பாருங்கள், நாட்டு குதிரைகள்லாம் வெளில நிறையா கட்டியிருக்கும். எதுவுமே இல்லை, எல்லாம் ஓட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. விற்பனையும் எதுவுமே இல்லைங்க, ரொம்ப குறைஞ்சி போச்சு. அவ்வளோ மழை வெறிச்சோடி காணப்படுது. இப்போல்லாம் இந்த நேரத்துக்கு கூட்டம் அலமோதும். இங்கே பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் சூப்பராக லம்பாடி மாடுகள், மைசூர் மாடுகள் மாரி இருக்குது. அழகாக இருக்குது. இதுதான் இந்த பர்கூர் மாடு. ஒரு தார் மாட்டிக்கிச்சு எடுக்கிறாங்க, சுத்தமாக வர மாட்டேங்குது. தாருக்கே இந்த நிலைமைனா மற்ற காருக்கெலாம் எந்த நிலைமைன்னு பாருங்கள்.
கோடு. ஆந்திர நேரத்தில் குதிரை ஓட்டி பழகிட்டு இருக்காங்க. பா. சரிப்பா பாருங்க ஒரு நிமிஷம் எந்த பண்ணல எல்லாம் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா குதிரையை ஓட்டி அவங்க திறமையை காட்டிட்டு இருக்காங்க. ஸ்பீடாக போகுது ஒன்று ஒன்று. அங்கே ஒன்று வருது பாருங்க. அடுத்து செம்ம ஸ்பீடில் போயிட்டு சரி ஸ்பீடில் வர்றாரு அண்ணா. இப்போ அந்தியூர் சந்தையில் நம்ம வெறும் நாட்டு மாடு மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜெர்சி, ஹெச்எஃப் மாடு எல்லாம் கட்டியிருக்காங்க. அதையும் நல்லா வியாபாரம் போகுதுங்க. ஒரு 10,000லேருந்து 20,000 25,000 வரையும் ஜெர்சி மாடுகளில் ஹெச்எஃப் மாடுகளும் விற்றுட்ருக்காங்க. இது போல் கண்ணுலாம் ஒரு 20,000த்துலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். அங்கே ஃபுல்லாக ஹெச்எஃப் ஜெர்சி தான். இந்த ஊர்லேருந்து வரீங்க? அந்தியூரே தானே. அந்தியூரே தான். ஆமாம்மா. எத்தனை வருஷமாக இந்த மாடு வியாபாரம் பண்ணுறீங்க? நான் ஒரு 5 வருஷமாக வியாபாரம். என்னென்ன மாடுங்க அப்படி கிட்ட போய் காட்டுறீங்க? காட்ட முடியும். இதெல்லாம் இப்போ என்ன மாடுங்க? இது ஜெர்சிங்கண்ணா, கைக்கிறவை. ஜெர்சி கைக்கிறவை. கைக்கிறவை அது பால் கறக்குது. எத்தனை லிட்டர் கறக்கும்? 2 நேரம் ஒரு இது 2 நேரம் ஒரு 4 லிட்டர் வருங்க. ஒரு வேலைக்கு ஒரு நேரத்துக்கு 4 லிட்டர் வரும். ஆமாங்க. ரேட்லாம் என்னங்க வரும்? ரேட் ஒரு 25 ரூபா வருங்க. 25 ரூபா. ஆமாம். கன்று இருக்கா? கண்ணு இல்லைங்க, கைக்கிறவை. நாங்கள் கண்ணுக்குட்டிலாம் இருக்குது, அதுக்கிட்ட போகலாம். வெறும் ஜெர்சி மாடுகள் தான் பண்ணுறீங்க? ஆமாம், ஜெர்சி மாடு தான் வாங்குவோங்க. இப்போ இதெல்லாம் என்ன ரேட்டுங்களா வரும்? இதெல்லாம் ஒரு 20 ரூபா வருங்கண்ணா. 20 ரூபா. ஆமாங்க. எல்லாம் எல்லாம் சனை வயசு போடலாம். ஒரு 6 மாதம் போனால் சனை வயசு போடலாம். 6 மாதம் கழிச்சு போனால் சனை வயசு போடலாம். இதுங்களாம் இதெல்லாம் ஒரு வருஷம் ஆகுங்க. என்ன ரேட் வரும்? இதெல்லாம் ஒரு 10 ரூபா வருங்க. 10 ரூபா. ஆமாங்க. இதுங்கண்ணா இதெல்லாம் ஒரு 20 ரூபா பக்கமாக வருங்க. 20 ரூபா பக்கம். ஆமாங்க. சின்ன சின்ன கண்ணுக்குட்டி வந்துங்களா? இப்போ இதெல்லாம் பெங்களூர் கண்ணுங்க. பெங்களூர் கண்ணு. ஆமாங்க. இதெல்லாம் எவ்வளோ கண்ணா? இது கண்ணே ஒரு 10 ரூபாய்க்கு பக்கமாக வருங்க. இதெல்லாம் பெரிய மாடான கறவை? இதெல்லாம் நம்மளோட தாயில் 20 லிட்டர் கறந்து மாடுங்க. 20 லிட்டர். ஆமாங்க. இப்போ என்னென்ன மாடுக்கு என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்? ஆனால் எங்கள்கிட்ட வந்து இப்போ குருணாசாமிகள் தேர்னாலங்க இப்போ இந்த கண்ணுக்குட்டி கொண்டு வந்து நாங்கள் ஒரு 50 கன்று கொண்டு வந்தோமுங்க. விற்றுட்டு ஒரு 10-20 கன்று தான் இருக்குதுங்க. நாங்கள் வந்து சென மாடு தான் வாங்குவோமுங்க. கறவை மாடு. உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 9698228723. ஜெர்சி மாடு, கறவை மாடு வாங்கலாங்க. பெருவளை மாடு வாங்கலாம். நல்ல மாடு இருக்குங்க.